வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தலைப்பு ரசவாத மாற்றம் செயலிலிருந்து நற்பண்பிற்கு. இது ரொம்பவே ஆழமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வாங்க இந்த பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போலாம். சரி, முதல்ல அந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகள், கடமைகள், ஏன் உங்க ஆன்மீக பழக்கங்களை கூட அதோட அர்த்தம் புரியாம ஒரு மிஷின் மாதிரி ஒரு பழக்கத்துக்காக மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கோம் இல்லையா? இங்கேதான் நாம ஒரு ரசவாத மாற்றம் பத்தி பேச போறோம். இது எப்படிப்பட்டதுன்னா, சாதாரண இரும்ப தங்கமா மாத்துற மாதிரி ஒரு விஷயம். ஆனா இங்க நாம மாத்த போறது நம்மளோட வெளிப்புற செயல்களை ஒரு உண்மையான உள்ளார்ந்த மாற்றமா. பாருங்க, இந்த முழு விஷயத்தோட மையக்கருவே இதுதான். ஒரு செயலுக்கும் அதுக்கு பின்னால இருக்கிற மனப்பான்மைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு வேலையை செய்யறதுக்கும் அந்த வேலைக்கு பின்னால இருக்கிற ஒரு நல்ல குணமாவே நீங்க மாறுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா, சடங்கு அப்படிங்கிறது ஒரு செயல். ஆனா பக்தி அது ஒரு மனப்பான்மை. ஒரு விஷயத்த வெறும் வழக்கமா செய்யறது வேற, அது ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செய்யறது அப்படிங்கிறது முற்றிலும் வேற. இந்த பயணத்தை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, சாதகர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து தான். சாதகர்னா யாரு? ஆன்மீக பாதையில பயிற்சி செய்யற ஒருத்தர். அவரோட கவனம் பெரும்பாலும் செயல்கள் மேலயும் சடங்குகள் மேலயும் தான் இருக்கும். இதுதான் முதல் படி. இது தப்பில்ல, ஆனா இது ஆரம்பம் மட்டும்தான். சரி, இப்போ நம்மளோட முதல் உதாரணத்துக்கு வருவோம். கடமை அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்த எப்படி ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். அதாவது, கர்மாவிலிருந்து எப்படி கர்ம யோகத்திற்கு மாறுறது. நீங்க தினமும் உங்க வேலைக்கு போறீங்க, வேலைய செய்றீங்க. அது வெறும் கர்மா. ஆனா அதே வேலைய இது என்னோட கடமை, இத நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நீங்க செய்யும்போது அது கர்ம யோகமாயிடுது. அப்போ நீங்க வெறும் வேலை செய்றவர் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய திட்டத்துல ஒரு சின்ன பங்களிப்பு செய்றவரா மாறிடுறீங்க. இந்த மாற்றம் உண்மையாவே நடந்திருக்கான்னு எப்போ தெரியுமா? எல்லாம் நல்லா சுலபமா போயிட்டு இருக்கும்போது இல்ல. எந்த பலனையும் எதிர்பார்க்காம, இதுதான் சரி, இதுதான் என்னோட கடமைன்னு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லயும் நீங்க அதை செய்யும்போதுதான் நீங்க உண்மையிலே அந்த கர்ம யோகத்தை தொடர்றீங்க. அடுத்து நம்ம 2வது நற்பண்புக்கு வருவோம். அதுதான் சகிப்புத்தன்மை. இது சும்மா பொறுத்துக்கிட்டு போறது மட்டும் இல்ல. இது ஒரு ஆழமான அகவலிமை. வாழ்க்கையோட புயல்களை தாங்குற ஒரு சக்தி. இப்ப பாருங்க, வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், அவமானங்கள், கவனச்சிதறல்கள் இதையெல்லாம் வெறுமனே பொறுத்துக்கிறது ஒரு செயல். ஆனா வெளியில என்ன புயலே அடிச்சாலும் சரி, உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியோட உங்க கவனத்தை இறைவன் மேல நிலையா வச்சிருக்கிறது தான் உண்மையான மாற்றம். அதுதான் உண்மையான சகிப்புத்தன்மை. 3வது நற்பண்பு பற்றின்மை, அதாவது துறவு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எதையோ இழக்க போறோம்னு நினைக்காதீங்க. உண்மையில இது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட இருக்கிற பொருளை தானம் பண்றதுங்கிறது ஒரு வெளிப்புற செயல். ஆனா உண்மையான மாற்றம் எப்போ நடக்குதுன்னா, அந்த பொருள் மேல இருக்கிற அந்த பற்று உங்க இதயத்தை விட்டு போகும்போதுதான். பொருளை கொடுக்கறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம், ஆனா அது மேல இருக்கிற ஆசையை விடுறதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் உண்மையான மாற்றம். நீங்க உண்மையாவே பற்றின்மையை அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்போ எதையாவது கொடுக்கும்போது உங்களுக்கு இழப்பின் வழி வரவே வராது. அதுக்கு பதிலா சேவை செய்வதோட மகிழ்ச்சியத்தான் நீங்க உணர்வீங்க. அது ஒரு தனித்துவமான தூய்மையான ஆனந்தம். சரி, இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப ஆழமான ஒரு நற்பண்புக்கு வந்திருக்கோம். அதுதான் சரணாகதி. ஒரு உயர்ந்த விருப்பத்திற்கு சரணடைதல். நாம செய்ற பூஜைகள், ஜெபங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் சரணடைதல் அப்படிங்கிற அந்த நிலைய அடையிறதுக்கான கருவிகள்தான். அதுவே முடிவு கிடையாது. நான் ஒரு சேவகன், அவன்தான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம ஆன்மாவுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற வெளிப்புறச் செயல்கள் தான் இது எல்லாமே. இந்த ஒரு வரிதான் சரணாகதியோட உச்சகட்ட வெளிப்பாடு. என்னுடைய விருப்பம் அல்ல, உமது விருப்பமே நிறைவேறட்டும். எப்போ உங்க தனிப்பட்ட விருப்பம் அந்த இறைவனோட விருப்பத்தோட முழுசா ஒன்றி போகுதோ, அப்போ நீங்க அந்த நற்பண்பை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒரு முழுமையான நம்பிக்கையின் நிலை. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த ரசவாத பயணத்தோட முடிவுக்கு வருவோம். இந்த இறுதி மாற்றம் அப்படிங்கிறது என்ன? நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம். முதல் படி, ஒரு சாதகரா செயல்ல கவனம் செலுத்துறோம். 2வது படி, நம்ம மனப்பான்மையில அந்த ரசவாத மாற்றம் நடக்குது. இறுதியா 3வது படி, நாம அந்த நற்பண்போட வடிவமாவே மாறி ஒரு பக்தரோட நிலைய அடையிறோம். இந்த பயணத்தோட இலக்குதான் பக்தர். பகவத்கீதை சொல்றபடி பக்தர் என்பவர் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர்.
ஏன்னா அவர் வெறும் சடங்குகளை மட்டும் செய்யறவர் இல்ல, தன்னோட வாழ்க்கையையே தன்னோட ஆன்மாவோட நோக்கத்தோட இணைச்சவர். அவர் ஒரு நற்பண்பாவே வாழ்ந்து காட்டுறவர். இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. கோவிலுக்கு பணம் கொடுப்பது இது ஒரு செயல். ஆனா இந்த பணம் ஆரம்பத்திலிருந்தே என்னோடது இல்ல, நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படின்னு உணர்றதுதான் உண்மையான நற்பண்பு. இதுதான் அந்த செயலுக்கும் மனப்பான்மைக்கும் உள்ள தெளிவான வித்தியாசம். கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டவே விட்டுட்டு போறேன். உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க உறவுகள்ல, இல்ல உங்க பழக்க வழக்கங்கள்ல எந்த இடத்துல நீங்க வெறும் செயலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க? எங்க நீங்க இந்த ரசவாத மாற்றத்தை ஏற்படுத்தி அதை ஒரு உள்ளார்ந்த நற்பண்பா மாத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.